சச்சிதானந்தம். இது பேர் கடவுளுடைய பேர். கடவுள் எழுந்துக்குவாரா? ஆத்மா எழுந்துக்குமா? இந்த சத்து சித்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்மா அவர் தூங்கி எழுந்துக்குவாரான்னு? திடீர்னு இல்லாமல் இருந்து புறப்படுவாரா? இல்லாமல் இருந்து இப்போ எழுந்துக்கிறவரும் கிடையாது, ஒரு நாள் இல்லாமல் போகிறவரும் கிடையாது. இந்த ஆத்மா கடவுள் நேத்தான் பிறந்தாருங்க. இந்த கலியுகத்தில் தான் கடவுள் வந்தார் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கடவுள் எனக்காக பிறப்பாரா? அவர் அஜம், பிறக்காதவர். அவர் எழுந்துக்குவாரா? இந்த சரீரத்தில் ஆத்மா எழுந்துக்குமா? அது எப்பொழுதுமே விழிப்புடன் தான் இருக்குது. கடவுள் எப்பொழுதுமே விழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது தூங்குறதே கிடையாது, மறையிறதும் கிடையாது. அதுதான் அந்த மீனாட்சின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. மதுரையில் இருக்கிற இந்த சாமி கடவுளுக்கு பெண் உருவத்தில் நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த கடவுள் எப்பவுமே தூங்குறவர் கிடையாது. அதனால சமஸ்கிருதத்தில் அது பேர் அலுப்த திருக்குன்னு பேர். லுப்தம்னா கண்ணை மூடுறது, அலுப்தம்னா கண் மூடாமல் விழிச்சிருக்கிறேன்னா அந்த ஆத்மா ஒன்று தான். இந்த அகங்காரம் கண் மூடிக்கும். இந்த நானுன்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது ஆத்மாவா? ஆத்மா மனதோடு கலந்தனால உண்டான ஒரு கலப்பு, ஒரு மிஸ்ரம். அந்த கலவை, இந்த அந்த அகந்தை காலையில் எழுந்துக்கும், சாயங்காலம் அப்படியே தூங்கும், நைட்டு படுத்தோன்னா அப்படியே தூங்கிடும். அது எழுந்துக்கும் மறையும், எழுந்துக்கும் மறையும். ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது. இப்போ சொல்கிறார், இந்த உடம்பு எப்பொழுதுமே எழுந்துக்காது, அது எப்பவுமே ஜடம், அது எப்போ முழிச்சுக்கிச்சது. இந்த சத்து சித்துங்கிற ஆத்மா அகங்காரம் மஞ்சள் கலர் சொன்னேன், அவர் எப்பவுமே மஞ்சள் தான். அவர் எப்பவும் முடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அதனால் மீனாட்சிக்கு என்ன பேர்? மீனாட்சின்னு பேர். மீனுன்னா தண்ணியில் இருக்குத மச்சம், மச்சம்னா மீன். அது கண்ணு தெம்மட்டுமா? மீன் கண் சிமிட்டு பார்த்துருக்கீங்களா? திறந்துக்கிட்டே தான் இருக்கும். கோழி கண் சிமிட்டு பார்த்துருக்கீங்களா? அது புருவம் இருக்குதா? கண்ணடிக்குமா? கண்ணடிக்காது. பாம்பு அதுக்கெல்லாம் ஒரு வெள்ளை திரை வந்து மூடி திறக்கும். ஆனால் மீனுக்கு அது கிடையவே கிடையாது, எப்பவும் திறந்தா இருக்கும். மீன் தூங்குமா அப்போ? அதுதான் கேட்கணும். இந்த மீன் எப்பவும் கண்ணை திறந்து கொண்டே எப்பவும் இருக்கிறதுனால இந்த மீனாட்சின்னு அந்த கடவுளுக்கு பேர். அவள் கண்ணை மூடுறதே கிடையாது. ஆத்மா பரம்பொருள், அது உதிப்பதில்லை. நான் உதயதி நான் அஸ்தம் ஏதி அப்படின்னு வித்யாரண்யர் சொல்கிறார். அதே பரம்பொருள் இன்னொரு ஆளுக்கு விசாலாட்சின்னு பேர். இந்த கண், அட்சின்னா கண், விசாலமான கண். நம்ம இப்படி தான் சுருக்கி பார்க்குறோம். சில பேர் பார்த்தும் பார்க்காம இருப்போம். அவங்க எல்லாரையும் ஒரே சமயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு விசாலாட்சி. இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, இதே அம்மா, அவங்களுக்கு காமாட்சின்னு பேர். எல்லா கண்ணை மூடுறதே கிடையாது, திறந்து வச்சுக்கிட்டு இல்லாத அன்போடு பார்க்குறாங்க எல்லாரையும். யாரெல்லாம் சேவிக்க வராங்களோ அத்தனை பேரும் அன்போடு தான் பார்க்குறாங்களே. கண்ணை சுற்றி வெறுப்பு காட்டுறதோ, சிவப்பு கண்ணை காட்டுறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே தாமரை பூத்த செந்தாமரை மலர் மாதிரி அழகாக கண் திறந்து அன்போடு பார்க்குறாங்க. காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி, இதெல்லாம் ஆத்மாவுக்கு கடவுளுக்கு பேர். இது பெண்ணாக இருக்கிறதுனால இப்படி பெண் உருவத்தில் கொடுத்துருக்குறோம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அவர் எழுந்து கொள்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டு ஆகாயம் முழுக்க எங்கும் ஆத்மா இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நீ, அதுதான் நீ. நீ உடம்ப நீன்னு சொல்லிட்டு இருக்க, மண்ணை போய் நானுன்னு சொல்ற. ஆத்மா நீ. ஆத்மாவுக்கு நானுன்னு சொல்லாது, இந்த உடம்பும் நானுன்னு சொல்லாது. ஆனால் அந்த ஆத்மாவும் இந்த மண்ணும் சேர்ந்ததுன்னா அது உள்ள நானுன்னு ஒன்று முளைக்குது. எப்படி இந்த சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்குது, மஞ்சளும் மஞ்சளாக இருக்குது, ரெண்டையும் கலத்தா சிவப்பு கலர், அவர் அகங்காரம் முளைச்சி. இப்படி நிறைய இடத்துல அப்படி தான், ரெண்டு சேர்ந்தா ஒன்று புதுசாக முளைக்கும். இப்படி புதுசாக முளைச்சி போகக்கூடிய அந்த அகங்கதையை நம்ம என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிப்பார். உண்மையிலே அது பார்க்கும்போது அதில் ஒரு பகுதி மனம்ங்கிற அழுக்கு மனம், இன்னொரு பகுதி தூய ஆத்மா. ரெண்டும் கலந்து ஆத்மா அழுக்காக இருப்பது போல தெரியுது. ஆத்மா அழுக்காக இருப்பது போல தெரியுது. உண்மையில் ஆத்மா அழுக்கடையவே இல்லை. மனம் வெள்ளையான உடனே ஆத்மா வழக்கம் போல் அது மஞ்சளாக தான் இருக்குது. அழுக்காக இருக்கும்போது மஞ்சளாக தான் இருக்குது. ஆனால் அதோட கலந்து பச்சை மாதிரி தெரிகிறது. இந்த பச்சையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்.
நம்ம அந்த பச்சை பிடிச்ச பாசம் பிடிச்ச பந்த பாசம்ன்ற பாசம் பிடிச்ச இந்த மனசை தூய்மைப்படுத்துங்க. இந்த ஜட உடல் நான் என்று சொல்லாது சத்து சித்துன்ற பரமாத்மா மஞ்சள் நிறத்தில் ஆத்மா வரைஞ்சாலே எங்கும் இருக்கின்றது. அதுவும் உடல் அளவாக அது எப்பவும் அது உதிக்காது. ஆனால் இது ரெண்டும் சேரும்போது உடல் அளவாக நான் என்கிற ஒன்று உண்டாகிறது. பச்சை நிற அகந்தை உடல் அளவுக்கு உண்டாகிறது, ஒன்று உதிக்கும். இது எப்படிப்பட்டது? இது சித்தாகிய ஆத்மாவும் ஜடமாகிய அந்த கரணம் அல்லது மனமும் சேர்ந்த கிரந்தி. கிரந்தின்னா இணைப்பு, சங்கிலி, ரெண்டும் ஒட்டி கொண்டது. அப்படி சேரும் பொழுது என்னாச்சு? மனமும் ஆத்மாவும் சேரும் பொழுது அது பேர் சித் ஜட கிரந்தி. சிச்சட கிரந்தின்னு எழுதியிருக்கிறா இல்லையா? சித்து ஜடமாகிய மனமும் சேர்ந்த ஒரு கிரந்தி. அல்லது ஜீவன் நுட்பமெய். நுட்பமெய்ங்கிறத நம்ம சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மெய்யின உடம்பு, சூக்ஷ்மம்னா நுண்மம். நுட்பமெய் இந்த சூக்ஷ்ம சரீரம் அல்லது ஜீவன், அதில் தான் இந்த ஆத்மா பிரதிபலித்து அகந்தை என்று பெயரடிக்கிறது. அகந்தை இது ஒரு சமுச்சாரம், மனம் என்று பெயர். இதுதான் அகந்தை, மனம் என்று. இது சமுச்சாரம்னா ரெண்டும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். சம்சாரம் இல்லை, சமுச்சியம், ரெண்டும் கலந்தது. ஆத்மாவும் மனமும் கலந்தது, அழுக்கு மனமும் கலந்தது. தூய மனம் கலந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இந்த ஜடமாகிய சரீரமும் ஆத்மாவாகிய சித்தும் சேர்ந்ததுனால சித்து ஜட கிரந்தி. இப்போ அகந்தைக்கு என்ன பேர்? சித் ஜட கிரந்தி. பச்சை நிற கலப்பு பொருள். அது உண்மையிலேயே இல்லை. இல்லாத நானுக்காக இத்தனை கோடி சம்பாதிக்கிறான், இல்லாத நானுக்காக இவ்வளோ பொறாமப்படுறான், இல்லாத நானுக்காக தூக்கு போட்டு சாகுறான். ஆச்சரியமாக இருக்குது. தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு அந்த நான் அவ்வளோ வசதியாயா? மனம் தூய்மையாக இருந்திருந்ததுன்னா, இந்த அகங்காரம் இல்லைன்னா நீ எப்படி இருப்ப? ஜீவன் முக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் ஜீவன் முக்தனாகிறதுக்கு முதல் படி விருப்பு வெறுப்பை நீக்குதல். இதை முதல்ல செய்யுங்க. வீட்டுக்கு போன உடனே விருப்பு வெறுப்பு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சார் அப்படி இல்லை நான் உலகத்தை பழைக்க முடியாதுன்னு இருக்கு, வச்சுக்குங்க. விருப்பு வெறுப்பு தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் இல்லை, பகவானும் சொல்கிறார், நானும் சொல்கிறேன். தர்மத்தின் மீது விருப்பு வையுங்கள், அதர்மத்தின் மீது வெறுப்பு வைங்க தாராளமாக. அப்போ மனம் வெள்ளையாயிடுமா இல்லையா சொல்லுங்கள்? அதர்மத்தின் மீது வெறுப்பும் தர்மத்தின் மீதும் வெறுப்பும் வச்சதுனால தான் மன அழுக்காச்சு. விருப்பு வெறுப்பை நீக்கிறதுனா என்ன அர்த்தம்? தர்மத்தில் வெறுப்பை வை, அதர்மத்தில் வெறுப்பை வை. அப்போ மனம் வெள்ளையாயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விருப்பு வெறுப்பு இருக்குதா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இருக்குதே. ஆனால் விருப்பு எதில் இருக்குது? தர்மத்தில் இருக்குதா? ஓகே, பகவான் சொல்லிட்டார், சாமியை சொல்லிட்டார், என் மனசு இப்போ க்ளீன். வெறுக்குதா எது மேலே? அதர்மத்தில். இந்த தப்பு, புறம் பேசுறது, கேலி பேசுறது, மற்றவங்களை நக்கல் அடிக்கிறது, அவங்களுக்கு ஏளனம் பேசுறது, இதன் மேலே எனக்கு விருப்பம் வருதா? இல்லை, அதர்மம். அது மேலே எனக்கு வெறுப்பு வருது, மனசு சுத்தமாயிடுச்சு. அப்போ நீங்கள் எப்போவுமே இங்கே சோதனை பண்ணணும். இது பேர் நிஷ்டைன்னு பேர். இது பேர் ஞான நிஷ்டை. உண்மையிலே நான் ஆத்மா தான் அப்படின்னு நீ நிஷ்டையில் இரு, நிஷ்டையில் இரு, ஞான நிஷ்டையில் இரு. நிதித்தியாசனம் பண்ணுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வினாடியும் நாம் ஆத்மாதானா அல்லது அனாத்ம சங்கத்தில் இருக்க சமுச்சயமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த நுட்பமையை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா யாருன்னு? 25வது பாடல். உரு பற்றி உண்டாம், உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உரு பற்றும், தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேயகந்தை. ஓர்னா திங்க், யோசனை பண்ணிப்பார். ஓர்மம் அப்படின்னு மலையாளத்தை சொல்லுவாங்க. ஓர்மங்கள்னா என்னம்மா? நினைவுகள். நினைச்சுப்பார். ஓர் அப்படின்னு தமிழில் சொல்கிறார். ஓர்மங்கள்லாம் ஒன்று தான்.
ப்ளீஸ் திங்க், நினைச்சுப்பார். ஓர் என்ன சொல்கிறாரு, இந்த அகந்தையை பற்றி சொல்கிறார். எதனா போன பாட்டில் அகந்தை தானே சொன்னார். இந்த இந்த நுட்ப மெய்யிலோடு சிச்சடமும் சேர்ந்தது. இந்த சரீரம் எழுந்துக்காது, ஆத்மாவும் எழ வேண்டியது இல்லை. இப்போ நடுவில் ஒருத்தன் எழுந்துக்கிறான், அவன் யார்? இந்த ஜடமும் சித்தும் சேரும்போது ஒருத்தன் எழுந்துக்கிறான், அவன் தான் மறைகிறான் அப்படின்னு சொல்கிறார். அந்த அகந்தை, இந்த பச்சை நிற அழுக்கு மனதில் படுகின்ற ஆத்மா உரு பற்றி உண்டாம். உருவம் இருந்தால் தான் அதில் இருக்கும். இந்த ஜடமாகிய உடம்பும் மனசும் இருந்தால் தானே அங்கே இருக்க முடியும். அதனால் உருவத்தை பற்றி இருக்கும். ஆத்மாவுக்கு உருவமே கிடையாது. ஆனால் அகந்தைக்கு ஏதாவது உருவம் இருந்தால் தான் இருக்கும். உருவம் இல்லாத இடத்துல அகந்தைக்கு வேலை இல்லை. அந்த உரு பற்றி உண்டாம், உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அகந்தை இருக்கும்போது எப்போதுமே உருவத்தை தேடிக்கிட்டே இருக்கும். உருவம் இல்லைன்னா அது போயிடும், தூங்கிடும். சினிமா திரையில் ஓடிக்கிட்டே இருந்தாக்கா அகந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த சினிமா ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகும், அகந்தை அப்படியே தூங்க ஆரம்பிச்சு. சுவாரஸ்யமான இருந்ததுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அகந்தை ஏதாவது உருவத்தை பற்றிக்கிட்டே இருக்கும். மனசில் ஏதாவது எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த அகந்தை பற்றிக்கிட்டே இருக்கும், முழிச்சிக்கிட்டே இருக்கும். மனசில் எதுவுமே இல்லைன்னு வைங்க, இந்த அகந்தை என்ன பண்ணும், இன்னும் பிடிக்கிறது ஒன்றுமே இல்லையே, தூங்கிடும். இந்த அகந்தை தூங்க வைக்கிறது என்ன, எண்ணங்கள் இல்லாமல் போனால் போதும். அகந்தைக்கு வேலையே இல்லை. எந்த உருவாவது பற்றி கொள்ளும், எந்த சுவையாவது நாக்கில் போய் பற்றி கொள்ளும். ஏதாவது ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிடும். காதில் போய் பற்றி கொள்ளும். அது ஒரு உருவம் இருக்குது இல்லையா, அங்கே போய் பற்றி கொள்ளும். வந்து யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. அப்புறம் கண்ணில் போய் பற்றி கொள்ளும். கண்ணில் பற்றிட்டு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும். எதையாவது பற்றி கொண்டே இருக்கும். பற்றுறது ஒன்றும் இல்லைன்னாக்கா தூக்கிடும். இந்த குழந்தை அப்படி தான். இந்த மனசும் இந்த ஆத்மாவும் அகந்தையும் அப்படி தான், உருவை பற்றி கொண்டே இருக்கும். வெளியே எதுவுமே இல்லை, கும் இருட்டாகி போச்சு, லைட்லாம் கட் பண்ணிட்டாங்க, கரண்ட்டே இல்லை, பற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சப்தமும் இல்லை. அப்போ ஒன்று சும்மா இருக்காது. மனசில் ஏதாவது என்ன அதை பற்றி கொண்டு இருக்கும், அந்த உருவத்தை உண்டாக்கும். இதுதான் நல்ல நேரம்ன்ட்டு மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கொண்டாது, அதை பற்றி கொண்டு இருக்கும். உரு பற்றி உண்டு, உருவு இல்லைன்னா அது இல்லை. உரு பற்றி நிற்கும், எப்பொழுதும் உருவை பற்றி உருவாகவே இருக்கும். இப்போ மனசில் கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தை பற்றி கொண்டு கோபமாக மாறிடும். யாராவது ஒருத்தர் உங்களை பாராட்டிக்கிட்டாங்கன்னா மனசு வந்து ஆனந்தப்பட்டதுன்னா அகந்தையும் அதோடு சேர்ந்துட்டு ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லும். அதனால் உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உண்டாகும், உரு பற்றி நிற்கும். உண்டாவதற்கும் உரு வேணும், அது நிற்பதற்கும் உரு வேண்டும். உரு பற்றி உண்டு மிக ஓங்கும். உண்டுன்னா சாப்பிட்டு ஆகாரம். இந்த உருவம் கொடுக்க 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 அது அகந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த உருவம் குறைய குறைய குறைய, ஆகாரம் குறைய குறைய இந்த அகந்தையும் குறைஞ்சி மறைஞ்சி அப்படியே தூங்கிடும். ஆனால் டிவி பார்த்துட்டு இருந்தாலும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னா அது தீனி கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம செல்ஃபோன்லேருந்தோ மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது உண்டு உண்டு வளருது. அப்போ விஷயங்களை நம்ம உண்டுகிட்டே இருந்தோம்னா அகந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். விஷயத்தை குறைக்க குறைக்க அகந்தை மறைஞ்சிடும். எப்போ இந்த மனம் சுத்தமாயிடுச்சோ அதுக்கு விஷயமே இருக்காது. வெள்ளை மனசுக்கு என்ன விஷயம் இருக்குது, ஒன்றும் இல்லைல்ல. அப்போ அகந்தைக்கு வேலை இருக்குதா, பட்டினி போட்டாச்சு. அது பேர் சந்நியாசம்னு சொன்னேன். இந்த மனம் வெள்ளையாயிடுச்சுன்னு சொன்னால் அகந்தை காணா போயிடும். அவன் பற்றுவதுக்கு ஒன்றுமில்லை, அவன் பற்றற்றவன். இப்போ தான் வந்து ஆத்மாவை பற்றுவான். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு. இந்த சரீரத்துக்கும் மனதுக்கும் இருக்கின்ற பற்றை இது விடணும்னா அது நேரடியாக ஆத்மாவை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். உரு பற்றி உண்டு, உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உண்டு உண்டு மிக ஓங்கும். தடித்து நிற்கும் அகங்காரம். ஏன் இப்படி அகங்காரம் பிடிச்சி அலையிறேன்னா எதை பற்றி இருக்கிறான்னு பாருங்கள். பணத்தை பற்றி இருப்பான், புகழை பற்றி இருப்பான், அதிகாரத்தை பற்றி இருப்பான். அதனால் அவனுக்கு சட்டை பண்ண மாட்டான், நம்மளை வந்து ஏறிட்டு பார்க்க மாட்டான். கோவிந்தசாமி அப்படின்னு கூப்பிடுவான். என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், என்னடா மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு போயிடுவான். அவனுக்கு கடன் தொல்லை இருந்ததுனாக்கா யாராவது கூப்பிட மாட்டாங்களான் இருப்பான், மற்றவங்களாம் ஓடிடுவாங்க. இந்த உரு எவ்வளோ ஓங்குது பாருங்க. விஷயம் கொடுக்க 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 ஓங்கி நிற்குமா. இவர் யாருன்னு விசாரிக்க போகிறாங்க. உரு பற்று தேடினால் ஓட்டம் பிடிக்கும். இதுதான் வேடிக்கை. இது வந்து கேட்டாங்க ரமணர்கிட்ட, சுவாமி தேடினால் ஓட்டம் பிடிக்குங்கிறீங்களே, இந்த அகந்தை எப்படிங்க தேடுறதுன்னு. தேடி பாரு ஓட்டம் பிடிச்சு.
இப்போ தேடி பார்க்கணும் அகந்தைன்னு யார் அப்படின்னு கேட்குறோம். என்னது இந்த உடம்புல அகந்தை இருக்குதாண்ணா? உடம்புக்கு ஏது அகந்தை? இது ஜடமாச்சே. சரி, இந்த உலகத்தில் இருக்கிறது ஆத்மா அனாத்மா. இந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதா? ஒன்று அறிவுடையது அறிவற்றது அப்படின்னு ரெண்டு தெரியுது. சாசனம் சொல்லுது அறிவுடையது ஒன்றே ஒன்று தான், அது பரம்பொருளுக்கு தான் அறிவு இருக்குது. எனக்கு கூட இருக்குது சார், அந்த அறிவை தான் சொல்கிறேன். பரம்பொருளுக்கு தான் அறிவு உண்டு, பரமாத்மாவுக்கு தான் அறிவு உண்டு. உங்களுக்கு அறிவு இருக்குதா? இருக்குது. அப்போனா பரமாத்மா நிச்சயம் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு அர்த்தம். இருக்கிறார், இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அறிவுடையது, மீதி எல்லாம் அறிவற்றது. இப்போ அகந்தை அறிவுடையதா அறிவற்றதா? அறிவுடையதுங்கிறதுனால அது பரமாத்மா. ஆனால் அறிவற்றதாகவும் இருக்குதே, மண்ணு மாதிரி இருக்குதே. ஏன்டா அப்படி தூண் மாதிரி நிற்கிறேங்கிறாங்க. சொன்னால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அது அறிவில்லாமலும் இருக்குது, அறிவுடையவும் இருக்குது. அறிவில்லாத மண்ணு மாதிரி நிற்கிறான், அறிவுன்னு சொல்லிக்கிறான், பேர் அறிவுன்னு வச்சிருக்கிறாங்க. அறிவு அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது மட்டும் வந்து நிற்கிறான், எதுவுமே செய்ய தெரியல. உனக்கு போய் அறிவுன்னு பேர் வச்சிருக்கிறாங்களே. இப்படி இந்த அகந்தையை தேடி பார்க்குறான். இந்த ஜடமோ அறிவில்லாதது, ஆத்மாவோ அறிவை தவிர ஒன்றும் இல்லாதது. இந்த அகந்தைங்கிறவன் அறிவும் அறிவற்றதும் சித்தும் ஜடம் கிரந்தியுமாக தூங்கி முழிச்சிக்கிறானாக. இவன் வந்து எழுந்துக்கிறதே கிடையாது, தூங்குறதே கிடையாது, எப்போ எழுந்து நிற்கிறவன் ஆத்மா. இவன் அகந்தை இருந்தால் தான் அந்த உடம்பு எழுந்துக்கும். இது ஜடம், இதை பற்றி பேச்சே இல்லை. இந்த அகந்தையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படி ஒருத்தன் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லணும். அகந்தையினுடைய குணங்களாக இருக்கக்கூடிய பொருளை தேடினோம்னா அந்த குணங்கள் ஒன்று கூட இந்த உடம்புல இல்லை. இந்த அகந்தை சொல்லுது, நான் பணக்காரன், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் கல்யாணம் ஆகாதவன், நான் பிரம்மச்சாரி, நான் யோக்கியன், நான் அயோக்கியன், நான் கடன்காரன், நான் பணக்காரன்னு நான் சொல்கிறான்ல. இந்த குணங்கள் எல்லாம் உடம்புக்கு உண்டா அப்படி கேட்டமா? உடம்புக்கு ஏது? ஆத்மாவுக்கு உண்டா? பரம்பொருளுக்கு? அதுக்கு இல்லை. இருக்கிறது ரெண்டு பொருள் தான். இப்போ எங்கேருந்து இங்கே வந்தான்? இந்த குணம் ஆத்மாவிலும் இல்லை, அனாத்மாவிலும் இல்லை, எங்கேருந்து வருதோ? அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஓட்டம் பிடிக்கும், காணவே காணும். அவனை தேடி பாருங்க, ரெண்டு இடத்துலையும் இல்லை, ஆத்மாவிலும் இல்லை அனாத்மாவிலும் இல்லை. எங்கேருந்து இவன் முளைச்சான்? அதுக்கு ரமணர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு கல்யாண வீடு நடக்குது. அந்த கல்யாணம் நாளைக்கு தான் முகூர்த்தம். இன்றைக்கி சாயங்காலமே எல்லாரும் வந்து ஜான்வாசம் ஊர்வலத்தில் மாப்பிள்ளையெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டிலே ஒரு ரூம் எடுத்து பெண் வீட்டுக்காரன் தங்கியிருக்கிறாங்க. மண்டபத்துக்கு போகணும். அப்போ ஒருத்தர் மஞ்சள் பை தூக்கிட்டு ஒருத்தர் விகமாக போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறார். எல்லாருக்கும் காஃபி வந்துடுச்சா அப்படின்னு சொன்னோடனே, சாமி எங்களுக்கு இன்னும் ஒரு 2 டம்ளர் வேணும், தோத்தை வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் வந்து அடுத்தவனுக்கு காஃபி வந்துடுது. அப்புறம் பொம்பளைங்கெல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு பூவெல்லாம் வரலைங்க, இன்னும் வரல அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏதோ வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக ஓடி வந்து பாரு. அவங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டு பெண் வீட்டுக்காரனுடைய ஆள் என்னமா கவனிச்சுக்கிட்டாரு. அவங்க நினச்சிட்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் இவர் பெண் வீட்டுக்காரர் போகிறது. இதே ஆள் அங்கே போவார் பெண் வீட்டுக்காரர்கிட்ட. அங்கே போயிட்டு காஃபியெல்லாம் வந்துடுச்சா அப்படின்னு, இன்னும் வரலீங்களே அப்படின்னு, இதோ வந்துடுது பாருங்கன்னு ஓடி போய் சமையலறையில் காஃபியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லிவிடுங்க. எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப தங்கமான ஒரு ஆள். அது அவர் 2 பேருக்கும் சொந்தம் கிடையாது. எங்கே கல்யாணம் நடந்தாலும் அவர் வந்துடுவார். 2 பேர் சேர்ந்தா வந்துடுவார். ஆத்மாவும் அனாத்மா வந்து சேர்ந்ததுன்னா வந்துடும். மாப்பிள்ளை வீட்டுக்காரு ஆத்மா, பெண் வீட்டுக்காரு சரீரம் மண். ஆனால் ரெண்டும் சேர்ந்து திருமணம்னு வந்துடுதுன்னா அங்கே கண்டாயம் இந்த மஞ்சள் பைக்கார் வந்துடுவார். அவர் வருவார். முகூர்த்தெல்லாம் முடித்து அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அது வரைக்கும் இருந்தார். முகூர்த்தத்தில் கூட அவசரமாக இருந்தார். அது காணும், இதை காணும், அதை போடுங்க, இதை போடுங்க, ஓடி போய் அங்கே பண்ணார். எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் மத்தியானம்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தாம்பூலெல்லாம் பேசிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணுக்காரன் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மஞ்சள் பை வச்சுருந்தாரு உங்கள் சொந்தம், உங்கள் பந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? மஞ்சள் பையோட வந்து எல்லோரும் காஃபியெல்லாம் வேணும்னு கேட்டுருந்தோம். அவரா? அது உங்கள் ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு. எங்கள் ஆள் கிடையாதுங்க, உங்களுக்கு தானே வந்தார். இல்லைங்க, நாங்கள் உங்கள் ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி கூப்பிடுங்க அவருன்னு பார்த்தோம்னா அவர் எங்கே இருக்கிறார்? மத்தியானம் சாப்பாடோட காலி.
அடுத்த முகூர்த்தத்துக்கு போவார், ஃபோட்டோகிராஃபர் மாதிரி. அவர் 2 பாகத்துக்கும் அவ்வளோ சமத்தாக இருப்பார். மாப்பிள்ளை வீட்டுக்காரு பெண் வீட்டுக்காருக்கு சமத்தாக இருப்பார். கல்யாணம் முடிஞ்சவர் அவர் காண போயிடுவார். இவர் எப்படி முளைக்கிறாரு எப்படி போகிறாருன்னே தெரியலையே அப்படின்னு பகவான் ரமணர் அப்படி வேடிக்கை அந்த மஞ்சப்பைக்காரர் சொல்லுவார். நம்முடைய அகந்தை, நாமளும் மஞ்சப்பை தான், தூங்கும்போது காணா போயிடுறோம். இப்படி வச்சா படுக்குமே, சரி சமாளிச்சுக்கலாம். அடுத்து என்னம்மா 25ஆ? தேடினால் ஓட்டம் பிடிக்கும். யார் அவன்? உருவற்ற பேயகந்தை, பேய் மாதிரி அவன். அவன் திடீர்னு காலையில் முழிச்சுக்கிறான் உடம்புல, ராத்திரி தூங்கணும் காணே காணும். கொட்டாய் விட்டு இந்த உடம்பு கிடக்குது, கொசுவாக கிடைக்குது, இடுப்பில் கட்டின துணியெல்லாம் கலந்து கிடக்குது. அப்புறம் வரவங்க போகிறவங்களாம் இது மறைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பேர் பெட்ஷீட் போட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் தலைகாணி இல்லைன்னா அது உருவிட்டு போயிடுறாங்க. அதுவும் தெரியாமல் தூங்கிட்டு திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஒருத்தன் அவன் தலையில் பெட்டி வச்சு தூங்கிட்டு இருப்பான். அவனை குச்சியில் தூண்டினோடனே இப்படி சொரிஞ்சிட்டு இருக்கும்போது பெட்டியை தூக்கிட்டு இந்த செங்கல் வச்சுட்டு போயிடுவான். பெட்டி போனது தெரியாமல் தூங்குறான். எங்கே போச்சு அகந்தை? இந்த வீராவாயசம் பண்ணவன், புகழ் பாடின புலவர், தமிழ் எங்கள் உயிர்னு சொல்லிட்டு இருந்தவர் தூக்கத்தில் காணும். அவர் பேசுகிற பேச்சு தூக்கத்தில் கொட்டாவியில் உடம்புல என்னென்னவோ சத்தம் வருது. தமிழ் எங்கள் மூச்சு. இந்த அகந்தை உண்மையிலே எங்கேருந்து தோன்றுது, எங்கே போய் மறையுது, உண்மையிலே இருக்குதா? இந்த மனம் தூய்மை அடைஞ்சு போச்சுன்னா அகந்தையே காணுமே. மனம் அழுக்கு இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட நானுன்னு ஒன்று இருக்குது. இந்த அழுக்கு நானை உண்டாக்குது, நான் அழுக்க உண்டாக்குது. எண்ணெய்க்கு தொன்னைக்கு எண்ணெய். அகங்காரம் இருந்தால் மனம் அழுக்காகிட்டே இருக்குது. மனம் அழுக்கு ஆகிடுச்சுன்னா அகங்காரம் இருக்குது. அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் இந்த அகங்காரம் மனதை சுத்தம் பண்ணுது, தானும் செத்து போகுது. மனதை சுத்தம் பண்ண உடனே தானும் அழிஞ்சு போச்சு. எப்படி? இந்த தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது. இந்த தேத்தாங்கொட்டையை கிணத்துல ரொம்ப கலங்கலாக இருக்கும். பக்கெட் போட்டு தண்ணி எடுத்து மொண்டோம்னா அது அப்படியே கலங்கலாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க பெரியவங்க வராங்க, தேத்தாங்கொட்டையை போடுங்க. இல்லை நம்மளுடைய காஞ்ச முருங்கை இருக்கு இல்லையா, அதோடய விதையெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை கொண்டு போய் தண்ணியில் அப்படியே ஒரு கொத்து போட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா எல்லா அழுக்கையும் அந்த தேத்தாங்கொட்டை, இந்த முருங்கை விதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தன் மேலே கவிக்கிட்டு அதுவும் கீழே போய் மறைஞ்சிடும். இதே போல் அந்த அகந்தையும் மனதை சுத்தம் பண்ணிட்டு தானும் அப்படியே அழிஞ்சிடும். அதுபோல் இந்த மனம் தூய்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாங்கிறார். அதனால் மந்திரம் ஜபிக்காமல் இருக்காதீங்க. மனம் தூய்மை பண்ணுறதுக்கு ஜபிக்கணும்னு அர்த்தம். தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் எதுக்கு அர்த்தம் திருமூலரை சொல்லிட்டாரே, மனம் ஜபித்தா மனம் தூய்மை அடையணும்னு புரிஞ்சுக்க, அதை தான் அப்படி மாற்றி சொல்கிறாரு அவர். நம்ம ஆளுங்க எல்லாமே அவங்க வசதியாக பேசிக்குவாங்க. உருவற்ற பேய் அகந்தை அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த உருவம் இல்லாத அந்த பேய் அகந்தைக்காக இனிமேல் ஏதாவது ஒரு வேலையாவது செய்வீங்களா? நொந்துக்குவீங்களா? கஷ்டப்படுவீங்களா? ஏதாவது செய்வீங்களா? ஓ யாரும் மஞ்சப்பைக்காரனுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியில் இருக்குது. அவன் இல்லவே இல்லை. இப்போ நம்ம வாழ்நாள் முழுக்க பத்திரமா எடுத்து பத்திரங்களாக தான் எடுத்து சீல் பண்ணி பற்றி பார்க்குறாங்களே. மூலப்பத்திரம் இருக்குதா பாரு, வெள்ளங்கம் இருக்குதா பார்த்துக்க, அப்புறம் அவனுக்கு இது கரெக்டாக கொடுத்துருக்குறானா பாரு. இத்தனை பண்ணி அந்த காகிதத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்களே. யாருக்காக? இந்த உலக கோடி மக்களும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. 2 நாடு சண்டை போடு. இல்லாத அகந்தைக்கு ஒரு மதம். அந்த மதையில் எங்களோட மதங்கள் ரொம்ப வசதி, எங்கள்தான் ரொம்ப மட்டமான மதம். என்னையா ஊதுவத்தியும் பெல் அடிச்சுக்கிட்டு ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சாமியாயா அப்படின்ற. வேணும் ஒருத்தன் சொல்கிறேன் எங்கள் மதம் தான் வசதி. அந்த அகந்தை இந்த அகந்தை சண்டை போட்டு ராக்கெட் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் சமாதானம் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்னைக்கு அழிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த அகந்தைக்கு என்ன மரியாதை? இதை போய் இவ்வளோ வளர்க்கணுமா? இல்லாத பொருள் அல்லையா? அழுக்கு தண்ணியில் தெரிகிற ஒரு முகம் தானே அது. தெளிந்த நீரோடையில் எங்கே தெரியுது? ஆத்மாவில் தெரியுது.
26வது பாடல். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தையின்றேல் இல்லை அனைத்தும். இன்றுன்னா இன்னைக்குன்னு நினச்சிக்காதீங்க. இன்றுன்னா இல்லை, இல்லை அனைத்தும். அகந்தியே யாவும் ஆதலால் யாது இது என்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர். ஓவுதல் அப்படின்னா அறிதல், சிந்தித்தல். ஓவுதல்னா ஒடுங்குதல், சுத்தமாதல் கூட அர்த்தம். ஓவியம்னு கூட பேர். ஓவியம்னா அமைதி. ஓவியம் போல இருக்கிறான்னா அமைதியாக இருக்கிறான். ஓவியம் அப்படி தானே அமைதியாக இருக்குது. வாயை திறந்துட்டு இருக்கான்னா சத்தம் வராது ஓவியத்தில். அருமையாக பாடல். ஓவியத்தில் மிக ஊறி, ஓவியத்தில் மிக ஊறி காமியத்து விழுந்து காமியத்தழுந்தி அழியாதே, காலர் கைப்பட்டு மடியாதே அப்படின்னு சொல்லும்போது ஓவியத்தில் மிக ஊறிங்கிறார். இந்த ஓவுதல்னா உண்மையை கண்டுபிடித்து ஒடுங்குதல்னு அர்த்தம். அகந்தை உண்டாயின், அதாவது உங்ககிட்ட அகந்தை இருக்கும் வரை. அகந்தை எப்போ எவ்வளோ நாள் இருக்கும்? ஆத்மா இருக்கும் வரை இருக்கும். அகந்தை எத்தனை நாள் இருக்கும்? இந்த மனம் என்ற நுட்பமை இருக்கும்போது இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. இந்த அகந்தை மனதில் அழுக்கு இருக்கும் வரை இருக்கும். அதான் கரெக்ட். ஆத்மா எப்பவும் இருக்கும், மனமும் இருக்கும். அகந்தை எவ்வளோ நாள் இருக்கும்? மனத்தில் அழுக்கு இருக்கும். அழுக்குன்னா என்ன? விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் அந்த மனசு எப்படி ஆகிடும்? வெண்மையாயிடும். வெண்மையாயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கும்? பகவான் பிரகாசிப்பார். இப்போ இந்த அகந்தை உண்டாயின் மனதில் அழுக்கு இருக்கும் வரை அனைத்தும் உண்டாகும். சொல்லுங்க. இந்த அகந்தை இருக்கிறதுனால தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், வீடு கட்டிக்கிறோம், குழந்தைய பெற்றுக்கிறோம், கடன் வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். எல்லாமே இந்த அகந்தைக்கு தானே. இந்த உடம்பா கேட்டுச்சு, இந்த ஆத்மாவா கேட்டுச்சு கல்யாணம், இந்த உடம்பா கேட்டுச்சு கல்யாணம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மஞ்சப்பை இருக்கக்கூடிய பேய் அகந்தை இல்லையா? எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு வீடு வாங்கி கொடு, எனக்கு வரதட்சணை கொடு, எனக்கு இவ்வளோ படிக்க வை, நான் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு அகந்தை தானே கேட்குது. எல்லாம் உண்டாகுது. எல்லா அனர்த்தங்களும், அவசியமில்லாத வீண் ஆடம்பரங்களும், மான அபிமானங்களும், பெருமைகளும், புகழும், கீர்த்தியும், நாசமும், அழிவும், துக்கமும், எல்லாம். வேற என்னத்தை சொல்றது? அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அவன் அப்படியே தூங்கி போயிட்டான். பட்டா அகந்தை மறைஞ்சிச்சு, எல்லா துன்பமும் போயிடுச்சு. நாளைக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட ஏதாவது கவலை இருக்குதா? பேரானந்தத்தில் இருக்கிறானே. நாளைக்கு சார் அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டிருக்கிறாங்க, அவனுக்கு தூக்கம் வராது. அவனுக்காக நாளைக்கு தூக்கு தண்டனைன்னு தெரியும். நமக்கு தெரியுமா? நாளைக்கு நம்ம இருப்போமா? ஆனந்தமாக தூக்குறோம் இல்லை, நமக்கு டெய்லி தூக்கு தண்டனை தான். அவனுக்காவது டேட் வச்சுட்டாங்க. நமக்கு டெய்லி டேட்டு கொடுங்க சார்ன்றோம், அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ செத்து செத்து தொலை. இப்போ தினமுமே நம்ம சாகிறோம். ஆனால் ஒரு நாளும் இந்த அகந்தை தூக்கத்தில் கவலைப்படுறது இல்லையே. அகந்தை இல்லையே. அப்போ அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அப்போ உனக்கு இன்ப துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே அகந்தை சார்ந்திருக்கிறது. இட் இஸ் சென்டர்ட் அப்பான் யூ. இட் இஸ் சென்டர்ட் அப்பான் த செல்ஃப் சென்ஸ். உன்னுடைய செல்ஃப், நான் என்கின்ற உணர்வை சூழ்ந்து தானே இருக்கிறது. அந்த நான் என்கிறது என்னன்னு கேட்குறார். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தை இன்றேல் இன்று அனைத்தும். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உனக்கு எல்லாம் போகணும், முக்தி அடையணும், சாந்தி அடையணும், ஆனந்தமாக இருக்கணும், கடவுள் மாதிரி வாழணும், கடவுளை கண்டேன்னு. எதுக்கு நீ கடவுளை கண்ற? நீ தான் கடவுள். அழுக்கு இருக்கிற வரைக்கும் கடவுளை காணணும். அழுக்கு நீங்கின பிறகு நானே கடவுள்னு சொல்ல விட மாட்டேன். அப்போ அகந்தை இருந்தால் தானே நான் கடவுள்னு சொல்லும். நான் கடவுள், நானுங்கிறது எப்போ வரும்? அகந்தை இருக்க வரைக்கும். நான் கடவுள்னு சொல்லுமா? அது கடவுளாமல் நானே இருக்காது. அப்போ நான் சாகடிக்கணும். அடுத்த பாட்டில் சொல்லுவார், அகந்தையே யாவும் ஆதலால். எல்லாம் அகந்தை சிறிது. அகந்தை இருந்தால் தானே பகவானை சிருஷ்டி பண்ண முடியும். அகந்தையில் யாருக்கிட்ட அகந்தை இல்லைன்னா
பகவான் எதுக்கு சிருஷ்டி பண்ணுறாரு? எதுக்கு உலகத்தை படைக்க போகிறாரு? உங்களுக்கு உடம்பு கொடுக்க போகிறாரு. அகந்தையோடு இருக்கிறதுனால தானே. இந்த அகந்தை ஒரு இடத்துல 25ல் உருவிட்டு உரு பற்றும்னு சொன்னோம் இல்லையா? அதை இன்னொன்று புரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை தான் பிடிக்குது. மறுபிறவி ஜென்மங்கிறதெல்லாம் யாரு? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். உரு பற்றி உண்டாம், உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உண்டு மிக ஓங்கும், உரு விட்டு உரு பற்றும். இந்த உடம்பை விட்டு இன்னொரு படுத்து போகுது. இது அகந்தைக்கு அழிவே கிடையாது. இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு. எங்கேயாவது ஒரு தாய்க்கு வந்து கருவுண்டாயிடுச்சுன்னா, சாமி எனக்கு அந்த உடம்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு இங்கேயே இரு அப்படின்றார். வேண்டாம் சாமி எனக்கு பிறக்கணும். உடனடியாக கொண்டு போய் தாய் வயிற்றுல போட்டுடுறாரு. ரொம்ப அவசரப்பட்டுனாக்கா, இந்த மாதிரி ஒரு ஆடு குட்டி இருக்குது உள்ளே போறியான்னு, அங்கேயாவது போடுங்க சாமின்னு அங்கே போய் ஒரு ஆடாக பிறப்பான், இல்லை கோழி கடையில் கோழியாக பிறப்பான். அப்புறம் மறுநாள் வந்து பிரியாணி ஆகிடும். அப்புறம் உடம்பு கேட்பான். இந்த நான் அகங்காரம் எத்தனை உடம்பு எடுக்குது? இந்த உடம்புல எத்தனை உடம்பு தெரியுங்களா? குழந்தை உடம்பு, குமர உடம்பு, யவன உடம்பு, கல்யாணம் ஆன உடம்பு, கிழட்டு உடம்பு. இந்த உடம்பை ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு, குழந்தை உடம்பு விட்டு இளமை உடம்பு, இளமை விட்டு கிழட்டு உடம்பு, கிழட்டு உடம்புனா மரண உடம்பு, செத்தவரை இன்னொரு புது உடம்பு. ஏதாவது கொடுங்க, வெட்டுக்கிளியாவது நான் பிறக்கிறேன் அப்படின்பா. தாவி தாவி எங்கேயாவது இலையை தின்னுட்டு இருக்கிறேன். இந்த அகங்காரம் உரு பற்றி உரு தேடும் அப்படின்னு பாருங்க. அகந்தையே யாவும் ஆதலால். அகந்தை இல்லைன்னா ஈஸ்வரனே கிடையாது. அகந்தை இருக்கிற வரைக்கும் தான் உலகம் இருக்குது. அகந்தை இருக்கிறது தானே பேத புத்தி. இங்கே இருக்கிற பொருளெல்லாம் வேற வேறன்னு சொல்கிறது காரணம் அகந்தை தானே. சார் இது கண்ணாடி, இது பிளாஸ்டிக், இது கண்ணாடி சார், இது கீழே போட்டுறாதீங்க, இதுவும் போட வேண்டாம், போட்டாலும் ஒன்றும் ஆகாது. எல்லாம் பேத புத்தி. இந்த ஜடத்துக்கும் இந்த ஜடத்துக்கும் பேதம், இந்த உடம்புக்கும் அந்த உடம்புக்கும் பேதம், இந்த உடம்புக்கும் கடவுளுக்கும் பேதம், இந்த உடம்புக்கும் இந்த ஜடத்துக்கும் பேதம், அந்த கடவுளுக்கும் இந்த ஜடத்துக்கும் பேதம். இந்த நான் அகங்காரம் 5 வித பேதத்தை சொல்லுது. ஜட ஜட பேதம், ஜட ஜீவ பேதம், ஜீவ ஜீவ பேதம், ஈஸ்வர ஜட பேதம், அப்புறம் ஈஸ்வர ஜீவ பேதம். இத்தனை பேதங்களை சொல்லுது. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? நான் தானே சொல்கிறேன். அகந்தை இல்லாமல் போனால் அபேதம். உங்களுக்கு விருப்பு வெறுப்பு உள்ளே போயிடுச்சுன்னு வெள்ளை மனசில் என்ன வித்தியாசம் தெரியும்? என்ன சார் உப்பே போடாமல் கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. அவருக்கு உப்பு இருக்கிற சாப்பாட்டுக்கும் தெரியல, உப்பு இல்லாத சாப்பாடுக்கும் பேதம் தெரியல. நாக்குக்கு தெரியுது, ஆனால் அவர் பேதம் பார்க்க மாட்டேங்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லை. உப்பு போட்டு சாப்பிடணுன்ற விருப்பம் இல்லை, உப்பு போடாமல் சாப்பிட்ற விருப்பம் இல்லை. இந்த மனம் தூய்மை அடைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நாக்குக்கு தெரியும் பேதம், கண்ணுக்கு தெரியும் பேதம், ஆனால் அகந்தைக்கு பேதம் தெரியாது. அது அபேதமாக இருக்கிறது. அது பேர் அத்வைதம். இது பேர் அத்வைத சித்தி அப்படின்னு பேர். அத்வைத சித்தி அடைஞ்சிட்டாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? மன தூய்மை ஆயிடுச்சு, அகந்தை இரண்டற்றதாகிவிட்டது. விருப்பு வெறுப்புலேருந்து நீங்கின பிறகு அங்கே அத்வைதம் தான். துவைதம் எங்கே வருது? விருப்பு வெறுப்பு வந்துருச்சுன்னா துவைதம். 2 பேர் இருக்கிறாங்களே, விருப்பதற்கு ஒன்று, வெறுப்பதற்கு. ரொம்ப சுலபம் இந்த ஆத்ம வித்யா. மனம் தூய்மை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அப்புறம் அத்வைத சித்தி. அத்வைதம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், இருந்த நான் அந்த சித்தி அடைகிற மாதிரி தெரியலன்னா துவைதம் இருக்குது. எங்கே துவைதம் இருக்குது? பேதம் இருக்குது. பேதம்னா என்ன? பிடிக்குது பிடிக்கல, இவனை பிடிக்குது அவனை பிடிக்கல, இந்த ஜாபு பிடிக்கல அந்த ஜாபு பிடிக்குது, இந்த பேண்ட்டு பிடிக்கல அந்த பேண்ட்டு பிடிக்குது இப்படின்ட்டு சட்டையை பேண்ட்டு உலக பொருள் எல்லாவற்றிலும் இந்த விருப்பு வெறுப்பு இந்த துவந்தம் மாறி 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 வரும் வரை அகந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். அது உண்டு பெருசாக கொழுத்து நிற்கும். இந்த விருப்பு வெறுப்பை அப்படியே குறைச்சிட்டோம்னா, அது குறைக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ குறைக்க வேண்டாம், மாற்று. தர்மத்தில் மீது விருப்பு, அதர்மத்தில் மீது வெறுப்பு. இது பண்ணு, தானாக விருப்பு வெறுப்பு அழிஞ்சிடும். தர்மத்தில் விருப்பு வைக்கிறது வெறுப்பா? அதர்மத்தில் வெறுப்பு எதுவும் வெறுப்பா? நம்ம பேருக்கு தான் சொல்கிறோம் விருப்பு வெறுப்புன்ட்டு. உண்மையிலே அதுதான் இயல்பு, அது ஆத்மாவின் இயல்பு. அகந்தையை யாவும் யாது என்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர். இது ஒன்று தான் ஓவுதல். யாரா ஒருத்தன் அறிவுடையவன் சிந்திக்கிறான், ஒடுங்குகிறான் அப்படின்று சொன்னால் இதுதான் ஞானம்னு சொல்கிறார். அடுத்த பாடல்
27 இல்லைங்களா? நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. மறுபடியும் சொல்றேன், நான் என்பது என்னிடமிருந்து உதியாது உள்ள நிலை, என்னிடம் நான் என்ற உணர்வு வராத ஒரு நிலை, நாம் அதுவாக இருக்கின்ற நிலை. எதுவாக? இந்த மஞ்சள் நிற ஆத்மாவாக. இந்த கிளாஸ் முழுக்க மஞ்சள்ங்கிறதுனால அது நான் சொல்கிறேன். அடுத்த வகுப்பு நான் வேறு மாதிரி சொல்லுவேன். இந்த கிளாஸ் முழுக்க மஞ்சள் என்றால் ஆத்மா, நீலம் என்றால் அழுக்கு பிடித்த ராகத்வேஷமான மனம், பச்சை என்பது அதில் தோன்றுகின்ற அகந்தை. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் ஸ்தானம் அதை நாடாமல், நான் உதிக்கும் ஸ்தானம் அதை நாடாமல், அதை நீ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? நான் எங்கேருந்து உதிக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா அதுவே இல்லாத பொருள் அங்கேருந்து உதிக்கும். இப்போ பாம்பு கயிறில் தெரியுது இருட்டில், அது எங்கே உதிக்குதுன்னு பார்த்தோம்னா எங்கேருந்து உதிக்குது? அது கயிறுலேருந்து உதிக்குதா? இப்போ கயிறுலேருந்து வந்தால் எப்பவுமே உதிக்கணும் இல்லை, இங்கேருந்து தான் உதிக்குது. அது பாம்பு உதிக்கும் இடம் இங்கே, கயிறு இல்லை. ஆனால் கயிறு மேலே தான் அது தெரியுது. இப்போ என் மீது தான், ஆத்மாவின் மீது தான் அகங்காரம் தெரியுது. ஆனால் உதிக்கும் இடம் எங்கேன்னு பார்த்தா அறியாமையிலேருந்து வருது. அழுக்கு பிடிச்ச மனசுலேருந்து தான் உதிக்குது. உதிக்கும் இடம் அழுக்கு பிடிச்ச மனசு. அதுக்கு ஆதாரம் கொடுக்குற இடம், உதிக்கிற இடம் ஆத்மா. ஆத்மாவில் அகந்தை தெரிகிறது அழுக்கு பிடிச்ச மனசுக்கு. ஆத்மாவில் ஆத்மா தெரிகிறது சுத்தமடைந்து மனைவி. தஸ்மின் தத் புத்தி, தஸ்மின் அதத் புத்தி. கயிறில் பாம்பு இந்த புத்தியில் பிராந்தி இருக்க வரைக்கும் தெரியுது. இதே மாதிரி ஆத்மாவில் அகந்தை தெரிகிறது மனதில் அழுக்கு இருக்கும் வரை. மனதில் அழுக்கு, மன தூய்மை, சித்த சுத்தி ஏற்பட்டவுடன் உடனடியாக ஆத்மா அங்கே தெல்லன தெரிகிறது. யாருக்கு தெரியுது? அகந்தைக்கு தெரியுதா? அகந்தா இல்லையே. இப்போ யார் அறிவார்? இது சொல்கிறாரு, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் ஸ்தானம் அதை நாடாமல், அதை போய் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறீங்களே. நான் உதியா தன்னிழப்பை சார்வதவன். இப்போ தன் இழப்பு, நான் உதியாமல் இருக்கிறது என்ன? தன் இழப்பு. மனம் தூய்மை ஆயிடுச்சுன்னா நான் உதிக்குமா? மனசில் விருப்பம் இருந்தால் தான் நான் இருக்கோம். எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரு நான் வேணும். மனசில் விருப்பம் இல்லைன்னா நானுக்கு என்ன வேலை? அது கூப்பிட்டு பார்த்தாக்க எனக்கு ஒரு வேலையும் இல்லை, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு. நம்ம சில நேரங்களில் இந்த விருப்பெற்ற இந்த அத்வைத சித்தி அடைந்த, மன தூய்மை அடைந்த ஞானிகள் எல்லாம் உலகத்துக்கு இழுத்து கூப்பிட்டாக்கா வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு கேட்கணும். இந்த வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் ஏதோ அவங்களுக்காக வருவாங்க. அந்த அகந்தை உலகத்துக்குள்ளேயே போகாது. ஏன்னா அது தன்னை இழந்து விட்ட நிலை, அது மடிந்து விட்ட நிலை, அது வெட்கி தலை குனிந்த நிலை. தன் இழப்பை சார்வதவன். யார் தன் இழப்பை சார முடியும்? அகந்தை எழுந்துக்கலன்னா அது எப்படி நம்ம சார்ந்து இருக்க முடியும்? சொல்கிறாரு, சாராமல் தாம் அதுவாம் தன்னிலையில் நிற்பது எவன்? சரி, இது சாராமல் தன்னிலையில் நிற்கிறான்னா அவன் யார்? அப்படியும் இல்லையே. இந்த அகந்தையை கரெக்டாக பாருங்க. தன்னிலையில் சார்வது எவன்னா இந்த அகந்தை தான் தன்னிலையில் சாரணும். இந்த மஞ்சள் நிறமாக மாறினது யார்? யாரோ ஒருத்தன் பச்சையாக இருந்தவன் தான் நம்ம மாறினான். இப்போ எப்பவுமே மஞ்சள் தான் இருந்துருது. பச்சை நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சுது, மஞ்சள் தான் பச்சையாக தெரிஞ்சுது இந்த புத்திக்கு, அழுக்கு பிடிச்ச புத்திக்கு. இப்போ இந்த அகந்தை எதை சார்ந்து இருக்குது? மனதையா ஆத்மாவையா? மனதை சார்ந்து இருக்குதுன்னா மஞ்சளாக மாறிய அகந்தை இருக்குதே, அது எதை சார்ந்து இருக்குது? மறுபடியும் இந்த மனதை தான் சார்ந்து இருக்குது. இந்த மனம் மறுபடியும் அழுக்காயிடுச்சுன்னா பச்சை வந்துடும். இப்போ அகந்தை நம்ம கேள்விப்பட்டோம், எதை சார்ந்து இருக்குதுன்னு நான் கேட்குறேன். உண்மையிலே இப்போதைக்கு நாம் என்ன சொல்லணும்? இந்த அந்த கரணத்தை, அழுக்கு பிடித்த அந்த கரணத்தை, ராகத்வேஷத்தை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையில் பார்க்க போனால் ஆத்மாவையும் சார்ந்து இருக்குது. ஆத்மா இல்லைன்னா இவன் வந்திருக்கவே மாட்டானே. இப்போ ஆத்மா உண்டாக்குச்சா அப்படின்னா அதுவும் பண்ணலை.
இந்த மனம் உண்டாக்குச்சா? அதுவும் உண்டாக்கலை. எங்கேருந்து இது முளைச்சிது? இன்னும் கூட நமக்கு பதில் தெரியாத ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை நம்ம கேட்டுட்டு இருந்தோம் வச்சுங்க. சார், முதல்ல இந்த பாம்பை பற்றி ஆராய்ச்சி விடுங்க. பாம்பு உண்மைன்னு இருந்ததுன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். எப்படி சார் நான் கயிறை பாம்பாக பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? பாம்படிதும் உங்களை தான் அடிப்பேன் நான். அது உண்மையான பாம்பாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது பொய்யான பாம்பு, லைட்டு போட்டாச்சு, கயிறுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் எப்படி சார் அந்த பாம்பு வந்தது அப்படின்னு கேட்டவங்க, இந்த தடி உனக்கு தான்யா. இருக்கிற பாம்பை கேட்டினா அது குப்பமேட்டிலேருந்து பறந்து புத்துலேருந்து மழை காலத்துலேருந்து இற தேடி தவளைக்கு வந்ததுன்னு நான் ஏதாவது சொல்லுவேன். அது அப்புறம் ஆண் பெண் சேர்ந்து குட்டி போட்டு முட்டையிலேருந்து ஏதாவது நான் எம்பிரியாலஜியாவது சொல்லி தருவேன். இது பிராந்தியில் நீ பார்த்தது, இது எப்படின்னு. இப்போ அகங்காரம் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம் சொல்கிறது? தன்னிலையில் நிற்பது எவன் சாற்று. அவர் சொல்கிறாரு, சொல்லுப்பா நீ ஏன் நான் கேட்குறேன். அவன் தன்னிலையில் நிற்கிறான்னா அது எப்படி நின்னா, ஏன் தோன்றுனா, எப்படி மடிந்தான், எல்லாம் பார்த்தா கேலி கூத்தா இல்லை இருக்குது. இந்த கேலி கூத்தாக தோன்றியதை தோன்றாதுங்கிறோம், மடிஞ்சிச்சுன்னு சொல்கிறோம், அவன் ஆத்மா மாறிச்சுன்றான். எல்லாம் வெட்டி பேச்சால இருக்குது. ஆச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம். இது நம்முடைய புத்தியிலேருந்தோ வாழ்க்கையிலேருந்தோ வருகின்ற வெறும் சொல் ஜாலமெல்லாம் இருக்குது. இதுவா இப்போ ஏற்பட்ட ஜகத்தா இருக்குது? இதுக்காக வேண்டிய அந்த பகவான் இவ்வளோ படைச்சாரு. கருந்துளைங்கிறாங்க, பெரிய பெரிய கேலக்சிங்கிறாங்க. எதுக்கு இந்த கடவுள் இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு? இந்த இல்லாத பேயகந்தைக்கா, எல்லா உடம்புல இருக்கிற ஒரு பேயகந்தைக்காக இவன் டெலஸ்காப் ஒரு நாள் பார்த்து என்னை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு ஒரு கேலக்ஸி படைச்சி வச்சிருக்கிறார். நான் ரொம்ப தூரத்துலேயும் இருக்கிறேன், நம்ம பக்கத்துலேயும் இருக்கிறேன். எப்படியெல்லாம் வேடிக்கை பண்ணியிருக்காரு. இப்போ கேட்கும்போது எனக்கு, கடவுளே நீங்கள் வேஸ்ட் அடி வருது எனர்ஜி, உங்களோட மாயா சக்தி நீங்கள் வீண் பண்ணிட்டீங்க கடவுளே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? நானே இல்லாத போது எனக்காக இவ்வளோ படைச்சிருக்கீங்க, நீ ஒருத்தனாவது அப்படி சொல்லுவேன்னு தான் இத்தனையும் படைச்சி வச்சிருக்கு. நீ சொல்லிட்டல பேரானந்தம் வர். யாருக்கு? இந்த அகந்தை தான் அந்த பேரானந்தம். உண்மையிலே பத்தாமவன் தன்னை பத்தாமவன் கண்டுபிடிச்ச உடனே அவன் ஆனந்தப்படலை, வெட்கப்படுறான். சரி, இன்னொரு பாட்டில் மட்டும் பார்த்துடுவோம். 28. எழும்பும் அகந்தை எழும் இடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். அறி. இதோடு நம்ம நிறுத்துவோம். இதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ சுருக்கமாக என்ன சொல்கிறோம்? ஒரு கிணறுக்குள்ளேயோ ஒரு ஆழ்ந்த தண்ணீர்லையோ ஒரு கொலுசு விழுந்துடுச்சு, இல்லை ஒரு மோதிரம் விழுந்துடுச்சு. நீங்கள் மேலேருந்து பார்த்தா தெரியல, உள்ளே போய் பார்ப்போம்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மூச்செல்லாம் அடக்கிட்டீங்க இல்லையா? பேசுவீங்களா? பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. உங்களுடைய கவனம் எங்கே இருக்குது? அந்த மோதிரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு போகிறீங்க. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி நீங்கள் இந்த அகந்தையும் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். பேச்சு மூச்சு அடக்கி அவர் சொல்கிறாரு, எப்படி இந்த இது பேர் தியானம், சிந்தனை. இதுக்காக நாம் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கிட்டு சுவாமி அகந்தைங்கிறாரு. நானுங்கிற உணர்வு எங்கேருந்து எனக்கு வருது அப்படின்னு இந்த சரீரத்தில் நீங்கள் தேடணும்னா, முடிச்சிட்டு இருக்கும்போது உடம்பு முழுக்க நான் இருக்குது. சரி, கண்ணில் நான் இருந்தது, கண்ணை முடிக்கும். காதில் நான் இருந்தது, காதை முடிக்கும். வாயில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் பேசிகிட்டு இருந்தேன், பேச்சு மௌனமாக்கிடுவோம். சுவாசத்தில் நான் இருந்தேன், அந்த சுவாசத்தையும் அடக்குவோம், கும்பகம் பண்ணுவோம். இப்படியே இந்த நானுக்கு வெளியே போகிற இடமெல்லாம் அடைச்சிட்டோம். அவனை ஒரு மூலையில் நிறுத்துகிறோம். அங்கே அப்படி தான் அந்த பூனையை பிடிக்க முடியும். விரட்டி ஒரு ரூமில் கொண்டு போய் அடைச்சிட்டோம். எப்போ போவான்? இனிமேல் எங்கே ஜன்னலும் கிடையாது, கதவும் கிடையாது, எல்லாம் கிடையாது, அது உள்ளதாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவனை அடக்கி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவோம். இப்போது இந்த அகந்தை நானை
நாம் உள்ளுக்குள்ளே அப்படியே தேடுவோம். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே எங்கே அவன் அப்படின்னு ஒரு கேள்வி. எங்கேன்னு பதில் தரும். அது அந்த இடத்த கண்டுபிடிங்க. நான் இங்கே எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அது கல் மண்ணில் அறிவில் இருக்குமா? உடம்புக்கு வெளியே இருக்குமா? உடம்புக்குள்ளே இருந்து தான் அது தோன்றுகிறது. அந்த தோன்றும் இடம் எங்கே என்று நீ பார்த்தால் அது மனதாக தான் இருக்கும். மனசுலேருந்து அது நானும் தோன்றிருக்க முடியும். மனசை விட்டு வேறு அதுக்கு இடம் இல்லைல்ல. இந்த உடம்புலேருந்து எடுத்துட்டோம். கடைசியில் மனம் தான் கடைசியாக இருக்குது. இந்த மனசில் உணர்வு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உணர்வெல்லாம் இல்லாத போது இருக்குது. இந்த மனசில் கோபம், பயம், விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் இல்லாத போதும் அது இருக்குது. இப்போ நீ ஆழ்ந்து இந்த நானை கண்டுபிடிக்கிறீங்க. இந்த மனதில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறோம். மனசு இருக்குதா, ஆனால் இதை காணுமே. பார்க்குறவன் நான் தானே. நான் தானே நான். இந்த கொட்டேஷனில் இருக்கிற நான் அகந்தை மனசை பார்க்குது. அப்போ பார்க்குதுன்னா பார்க்குற இடம் நான். மனசு அங்கே இருந்தால் நான் அதை வேறவனை தான் பார்ப்பேன். இப்போ மனதை பார்த்த உடனே மனதில் நான் இல்லை. சரீரத்தை நான் பார்த்தேன். பார்க்குறவன் நான், சரீரம் நான் இல்லை. மனதை பார்த்தேன், சுவாசத்தை பார்த்தேன், அங்கு இல்லை. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மனதை பார்க்கிறேன், மனம் அடங்குகிறது, ஒடுங்குகிறது. எனவே மனம் நான் அல்ல. என் அறிவை பார்க்கிறேன், விஞ்ஞானத்தை பார்க்குறேன். விஞ்ஞானத்தை பார்த்தா நான் படித்த படிப்பு, அறிவுகள், எனக்கு தெரிஞ்சது தெரியாததெல்லாம் தெரியுது. யாருக்கு தெரியுது? நானுக்கு தெரியுது. அப்போ விஞ்ஞானமய கோஷமும் நான் அல்ல. நான் சாட்சி, நான் திருக். அப்போ திருக் என்று அங்கே ஒளிவிட்டு ஒரு உணர்வு நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறதே, அதுதான் நான். அதுக்கு இடம் கிடையாது. இடம் இது வரைக்கும் நான் நினச்ச சரீரம்னு, அது இல்லை. பிராணன் நினச்ச சுவாசம், அதையும் கும்பகம் பண்ணி அதுவும் இல்லை பண்ணிட்டேன். கும்பகத்தில் எதுவும் சுவாசம் இருக்குது. அப்போ நீ இருக்கிறல்ல, அதுதான் கும்பக தியானம் பண்ண சொல்கிறது. அப்புறம் மனதையும் பார்த்தோம். மனதையும் நான் பார்க்கிறேன், அங்கேயும் இல்லையே. பிள்ளையார் பிள்ளையார் எங்கேயோ பிள்ளையார், செட்டித் தெருவிலே சென்றாடுறார் பிள்ளையார், அங்கேயும் போய் பார்த்தேன், அவர் அங்கே காணலையே. பாப்பார தெருவிலே பந்தாடுறாராம் பிள்ளையார், அங்கேயும் போய் பார்த்தேன், அவர் அங்கேயும் காணலை. அது ஒரு பாட்டு எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தார். இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? இந்த ஆடுற இடமெல்லாம் பார்த்தேன். செட்டி தெருவில் சென்றாடுறாரு, அங்கேயும் இல்லை. பிராணனுங்கிற பாப்பார தெருவில் அங்கேயும் பந்தாடுறன்னு பார்த்தா அவரையும் காணோம். இப்படி எங்கே பார்த்தாலும் அவர் இல்லையே. அவர் இருக்கும் இடம் யாருன்னா அறிவு. அறிவு சொரூபமாக சரீரம் நான் அல்ல, பிராணன் நான் அல்ல, மனம் நான் அல்ல, விஞ்ஞானம் நான் அல்ல, தூக்கத்தில் அறியாமல் இருக்கிறேன் அவனும் நான் அல்ல, நான் முழிச்சிட்டு இருக்கிறேன்ல, ஆனந்தமய கோஷமும் நான் அல்ல அப்படின்னு கண்டுபிடி. அந்த கண்டுபிடிச்சோம்னா அவனுக்கு இருப்பிடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன், அவனுக்கு உருவம் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன், அவனுக்கு நிராகாரம், நிரஞ்சனம். அழுக்கு இல்லை, மனசுக்கு தான் அழுக்கு, எனக்கு இல்லையே. இந்த பார்ப்பானுக்கு இல்லையே. இந்த பிள்ளை யாருக்கு இல்லையே. யார் என்று விசாரித்த பிள்ளை, அந்த பிள்ளை என்று சொல்லக்கூடிய அகங்காரம் யார் என்று பார்த்தால் உண்மையிலே அவனுக்கு இருப்பிடமே இல்லை. ஆத்மவஸ்து என்று தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாட்டில் அது சொல்லுவார். நம்ம அடுத்த வாரம் உள்ளது 40 நாளைக்கு இருக்கா, நாளைக்கு நாம் பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.